வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பதிவை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பதிவாக நாம் பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இந்த 2024 வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசியில் வரக்கூடிய பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. சுருக்கமாக எளிமையாக பார்க்க போகிற இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வழக்கம் போல் இந்த பதிவு எப்படி பார்க்க போகிறோன்னா, பூராடம் நட்சத்திரத்திற்கான கிரக நிலை என்ன இருக்குது, கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதுபோக இந்த மாதத்தில் தொழில், வியாபாரம், குடும்பம், மாணவர்கள், கலைஞர்கள், அரசியல்வாதி நண்பர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து சூப்பராக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். முதல்ல பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் ராகு பகவானும், ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானும், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான், தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இந்த மாதம் முழுசுமே ட்ராவல் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தில் 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அடுத்து 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. மாத கடைசியில் 3வது வாரத்தில் சுக்கிரன் பாகிஸ்தானத்திலிருந்து பிஸ்னஸ் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. கடைசியாக 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. கிரக மாற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம். இந்த கிரக மாற்றம், கிரக நிலை பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஏற்ற இறக்கமான மாதமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மாதத்தோட முதல் பாதியில் சில நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கண்கூட தெரியும். சிலருக்கு தொழில் ரீதியாக ஒரு வேலையில் நெருக்கடி ஏற்படலாம். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2 வாரங்களுக்கு, அதாவது முதல் 15 நாள் வரைக்கும் செலவுகள் அதிகமாகும். அது சுப செலவுகள் இருக்கலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸ்ஸு, அல்லது உங்கள் வெஹிக்கிள் சார்ந்து ஏதாவது எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி கூட இருக்கலாம். ஒரு கடினமான வார்த்தையை யார்கிட்டும் பேசக்கூடாது. அதே நேரத்தில் எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, எரிஞ்சு விழுறது, சாபமிடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு 5 நாளைக்கு வேண்டாம், பொதுவாக வேண்டாம். ஆனால் இந்த 15 நாளைக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பேச்சில் கவனம் வச்சுக்கணுங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு தேவையில்லா சிக்கலை கொண்டு போய் மாட்டி வச்சு விட்டுரும். பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் கவனம் முழுசுமே உங்கள் வேலையில் இருக்கணும். ஏன்னா அந்த வேலை அதுவுமே கெட்டு போயிடும். ஒரு பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் வேலையில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுசாக வைங்க. அதே மாதிரி கூடுதலாக நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு ஈடுபாடு வைங்க. உங்கள் கடன்களை அடைக்கிறதுல ஒரு ஈடுபாடு வைங்க. இது எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், அதுக்கான வழிமுறைகள், வருமானங்கிறது கண்டிப்பாக வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்பம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா, திருமண உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. இருந்தாலுமே கடந்த மாதத்தோட இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த மனக்கசப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ஒரு இணக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் இருக்குங்க. எந்த இடத்தையுமே உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் அந்த ஈகோ, அதாவது நேரத்தில் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. யார் பெரியவங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வேண்டாம். அது ஃபேமிலிக்குள்ள குறிப்பாக வேண்டாங்க. திருமண வரன் கை கொடுக்கக்கூடிய மாதமாக வரும் காலம் இருக்கிறனால, இது ஆடி மாதமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தை உறுதி செய்கிறது இதெல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி கழிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த மேரேஜுங்கிறது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த தொழிலிருந்து வந்த மந்த நிலை மாறி ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கிடைக்குங்க. திடீர்னு அந்த வருமானம் உயர்றது, அதிர்ஷ்டம் வர்றது, இதெல்லாமே பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்கும். வேலை சம்பந்தமாக மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதல் 15 நாளைக்கு உங்களுடைய மேனேஜராக இருந்தாலும் சரி, உங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட அப்படியே கொஞ்சம் கராராக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இருந்தாலுமே அவங்க மேலே ஒரு வருத்தம் இல்லாமல் கொஞ்சம் வேலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. வேலை அதிகமாக கொடுப்பாங்க. அதே நேரத்தில் வேலையுமே அதிகமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் தொடக்கங்கிறது ஒரு வேலையில், வியாபாரத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்குங்க. அது நல்ல மாற்றமாகவே இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. ஹாப்பியாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தா, முதல் சில நாள் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும். அது முதல்ல சொன்ன மாதிரி சுப செலவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை புதுசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரியோ, உங்கள் பிஸ்னஸ்க்கு மெஷினரிஸ் வாங்குறதோ அல்லது வண்டி வாங்குறதோ அந்த மாதிரி இருக்கலாம்.
மாதத்தோட 3வது வாரத்தில் செலவுகள் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆரோக்கியமே பார்த்தீங்கன்னா முதல் 15 நாள் கொஞ்சம் அப்படியே நைன்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த 3வது வாரத்துக்கு மேலே ஆரோக்கியம் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஆனாலுமே குடும்பத்தில், அதாவது குறிப்பாக உங்கள் தந்தை அல்லது தாயினுடைய உடல் நலம் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் அவங்கள மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்துலேயுமே பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சில் கவனமாக இருக்கணும், செயலில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் வரீங்க கொஞ்சம் பொறுப்பாக போயிட்டு பொறுப்பாக வாங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், சைடு ஸ்டாண்ட் எடுத்துக்கங்க. இதெல்லாமே பார்த்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. இந்த மாதம் ஓவராலாக அந்த பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். ஆனால் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியோ சண்டை நடக்கிற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக பொறுமையாக அந்த இடத்த கடந்து வர்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிற நிம்மதிங்கிறது கெட்டு போயிடும். மற்றவங்கள அனுசரித்து போங்க, அதனால் உங்களை மற்றவங்களும் அனுசரித்து போவாங்க. கணவன் மனைவிக்கிடையே பழைய சண்டை சந்தேகம் இதெல்லாம் மாறி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை மனநிலை உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, உடல் சூடு ஏற்படுறது, இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, சளி தொந்தரவு வர்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து இனிமையாக இருந்துச்சு, நிதானமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய காரியத்தை நீங்கள் சாதிக்க முடியும். இந்த எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, எரிஞ்சு விழுந்து பேசுகிறது, யாரையும் மதிக்காமல் பேசுகிறது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெரிய அளவில் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் கூட்டாளியாக இருந்தாலும் சரி, குடும்பத்துலேயும் வந்து ஒரு சின்ன மனச்சஞ்சலங்கள், மனச்சங்கடங்கள், கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு உருவாகிறது இதெல்லாமே இருக்கும். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அந்த பேச்சு சாதுரியம் அப்படிங்கிறது நிறைய காரியங்கள் வந்து கைகூட வைக்கிறதும். அதனால் பொறுமையாக இருங்க, பொறுப்பாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னென்னு பார்த்தா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் சுண்டல் மாலை கட்டி கொடுத்து ஒரு மஞ்சள் ஆடை எடுத்து கொடுத்து 2 நெய் தீபம் போட்டு ஒவ்வொரு வாரமே தவறாமல் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதே வியாழக்கிழமைக்கு என்ன செய்யணும்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் வயதானவங்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது, அல்லது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் செய்கிறது. இதை நீங்கள் வந்து ஒரு வழிபாடு மற்றும் பரிகாரமாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது குருவருள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சரியில்லாத அந்த கிரக நிலைகள் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இந்த 2மே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு செல்வ வளம் பெறுகிறதுக்கும் இந்த வழிபாடுகள் உதவியாக இருக்கும். ஸோ அந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த வழிபாடு எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவசியம் பண்ணிக்கங்க. நண்பர்களே, இது வந்து பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பொது பலன் தான். இதில் நீங்கள் திருமணத்திற்காக நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கணும், புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அல்லது வீடு காட்டுறீங்க, வீடு கட்டுறதுக்கு மனை வாங்குறீங்க, அல்லது வீடு வாங்குறீங்க, இதுக்கெல்லாமே என்ன செய்யணும், இதெல்லாம் பொது பலன் வந்து 100% உங்களுக்கு ஒத்து போச்சுனாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய சுய ஜாதகம், உங்கள் குடும்பத்தோட சுய ஜாதகத்தை அவசியம் பார்த்துட்டு தான் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணணும். அப்படிங்கிறனால அவசியம் பாருங்கள், தப்பில்லை. இந்த பதிவு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும்தான் பார்த்துருக்கேன், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.